கல்விக் கொள்கை தமிழகத்தில் ஏற்றுக்கொண்டால் தான் கல்வி நீதியை கொடுப்போம் அப்படின்னு மத்திய அரசு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை சார்? இது புதுசில் இது பல காலமாக அந்த இது போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தி திணிக்கிறோமா, இந்தியை எதிர்க்கிறோமா அப்படிலாம் இல்லை. நம்ம தமிழை வளர்க்குறோமா, தமிழ் அழியாமல் நம்ம காப்பாற்றுறோமா, நம்ம குழந்தைய நம்ம காப்பாற்றுறோமா, அடுத்த குழந்தைக்கு நம்ம விட்டுருங்க. நம்ம வீட்டு குழந்தை, நம்ம தாய்க்கு நம்ம சோறு போடுறோமா, அது பட்னியாக இருக்கா இல்லையா பார்க்கணும்ல. இன்னைக்கு தனியார் ஸ்கூலில் சரி, சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் சரி, பல ஸ்கூலில் தமிழ் பாடம் இருக்கா, தமிழ் கட்டாய பாடமாக இருக்கா? ஒன்று இன்னைக்கு உள்ள தமிழ் குழந்தைகளை நீங்கள் ஒரு 10 வயசு 15 வயசு குழந்தை கூப்பிட்டு தமிழ் பேசுவாங்க, ஆனால் அவங்க தமிழ் படிக்க தெரியுதா? ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் போகிறோம், ஒரு தமிழ் தாய் தகப்பேன் தான் குழந்தை கூடிய ஸ்கூலில் சேர்க்கும்போது அங்கே விருப்ப பாடத்தில் ஹிந்தி இருக்குது, ஓகே. விருப்ப பாடத்தில் கன்னடம் இருக்குது, ஓகே. விருப்ப பாடத்தில் மலையாளம் இருக்குது, ஓகே. ஆனால் விருப்ப பாடத்தில் தமிழ் இருக்குது. தமிழ்நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடத்தில் விருப்ப பாடத்தில் தமிழ் இருக்குங்கிறது எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம். ஈஸ்வல் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குது, ஓகே. நீங்கள் 5ஆவதுலேருந்து 10th வரைக்கும் தமிழ் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒப்புக்கு சில 5th வரைக்கும் அப்படின்னா எழுத தெரியும், படிக்க தெரியும், தமிழ் அது மட்டும் போதுமா? ஒரு தமிழ் குழந்தைகளுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமா? அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வரலாறு தெரிய வேணாமா, இலக்கியம் தெரிய வேணாமா, நம்ம தமிழின் அருமை தெரிய வேணாமா? இது எங்கே கற்றுக் கொடுப்பீங்க? முதல்ல இதை பார்க்க சொல்லுங்க மேடம். என்ன முதல்ல தமிழ் நாட்டில் தமிழ் இருக்கா இல்லையா, தமிழ் அழிஞ்சுக்கு இருக்கா இல்லை வளர்ந்துக்கிட்டு இருக்கா, இதை பார்க்க சொல்லுவோம். அப்புறம் இந்திய படிக்கிறது அவங்க இஷ்டம். முதல்ல தமிழை வளர்க்குறது நம்முடைய கடமை, நம்முடைய உரிமை. அதை பண்ண